இதயம் wishes you a very happy new year. ரெண்டு ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இதயம் wishes you a very happy new year. வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழக அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு. தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது: அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2023-24 ஆண்டிற்கான கருணைத் தொகை மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும். தொகுப்பூதியம், சிறப்பு கால முறை சம்பளம் பெறும் பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் மிகை ஊதியம் வழங்கப்படும். சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மாணவி சம்பவத்தில் பரபரப்பு. பல்கலையில் எஸ்ஐடி விசாரணை. கிரைம் சீனில் 3 IPS. தமிழகத்தை உலுக்கிய சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக கோட்டூர்புரம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பல்கலை பக்கத்தில் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் என்பவனை கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக பாஜக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு சந்தேகங்களையும் முன்வைத்தன. குற்றவாளி திமுகவைச் சேர்ந்தவன் என்பதால் போலீஸ் உண்மையை மறைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர். ஞானசேகரன் சொன்ன அந்த சார் யார் என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மாணவிக்கு நீதி கிடைக்க வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது. இதற்கிடையே மாணவி சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை ஹைகோர்ட் பெண் IPSகள் புக்கியா ஸ்நேகப்பிரியா, ஐமன் ஜமால், பிருந்தா ஆகியோர் அடங்கிய SIT எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. இது தொடர்பாக விரிவான அறிக்கை அளிக்கவும் SITக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் SIT அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. இன்று சம்பவம் நடந்த அண்ணா பல்கலைக்கு IPS அதிகாரிகள் பிரியா, ஐமன் ஜமால், பிருந்தா தலைமையிலான SITயினர் வந்தனர். கிரைம் சீனை நேரில் பார்வையிட்டனர். பல்கலையில் விசாரணை நடத்தினர். ஏற்கனவே தேசிய மகளிர் கமிஷன் அமைத்த 2 நபர் குழுவினர் பல்கலையில் 2 நாள் ஆய்வு செய்தனர். அதிகாரிகள், பேராசிரியர்கள், மாணவிகளிடம் விசாரணையும் நடத்தினர். பல்கலை தரப்பிலும் போலீஸ் தரப்பிலும் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக குற்றம் சாட்டினர். எல்லாவற்றுக்கும் மேல் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு போலீசார் டார்ச்சர் கொடுத்ததாக திடுக்கிட வைத்தனர். ஆனால் என்ன மாதிரியான டார்ச்சர் என்பதை சொல்லவில்லை. இதுபற்றி தங்களது விரிவான அறிக்கையை ஆணையத்துக்கு சமர்ப்பிக்கும் போது தெரிவிப்போம் என்றனர். தங்கள் விசாரணையின் முதற்கட்ட ரிப்போர்ட்டை கவர்னர் ரவியிடமும் வழங்கி விளக்கம் அளித்ததும் குறிப்பிடத்தக்கது. விளம்பரத்துக்காக போராட்டமா? வெட்கப்படணும். அரசியலாக்குவது ஏன்? அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாமக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டனர். சௌமியா அன்புமணி தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று போராட்டம் நடத்த அனுமதி கேட்டனர். இதற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி பாமக சார்பில் வக்கீல் பாலு சென்னை ஹைகோர்ட் நீதிபதி P. வேல்முருகன் முன் முறையீடு செய்தார். அனுமதி வழங்க நீதிபதி மறுத்தார். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு அனைவரும் வெட்கப்பட வேண்டும். இந்த விவகாரத்தை அனைவரும் அரசியலாக்கி வருகிறார்கள். ஏற்கனவே கோர்ட் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. போலீஸ் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கிறது. இது போராட்டம் நடத்துவதற்கு ஏற்புடையதல்ல. வெறும் விளம்பரத்திற்காக இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளீர்கள். சமூகத்தில் ஆண், பெண் என்ற பாகுபாடு இருப்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்றும் நீதிபதி வேதனை தெரிவித்தார். ஆனால் தடையையும் மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், போராட்டம் நடத்துவது அரசியல் கட்சியின் உரிமை, அதை ஏன் தடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். எங்கள் கட்சிகள் மட்டும் இல்லை, மற்ற கட்சிகள் அந்த மாதிரி அனுமதி மறுக்கிறாங்க. அதாவது போராட்டம் செய்வது உரிமை, அரசியல் சட்டப்படி அது உரிமை, ஒவ்வொரு கட்சிக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அது அனுமதி மறுக்கிறது. அதாவது என்னன்னா, 5 நாளைக்கு முன்னாலே எழுதி கொள்வோம்னு சொல்லுவாங்க, அனுமதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில நேரத்தில் திடீர்னு இன்னைக்கு எழுதி கொடுத்த நாளைக்கு போடணும், இன்னைக்கு பண்ணணும் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க.
இதெல்லாம் நீக்கு போக்குன்னு சொல்லுவாங்க. இதை அனுமதிக்கணும். போராட்டம் செய்வது அரசியல் கட்சியினுடைய உரிமை. அதை தடுக்கக்கூடாது. எதற்காக தடுக்கணும்? 2026 வைகோ கண்முன்னே திமுகவை அகற்றி காட்டுவோம். அண்ணாமலை சவால். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாஜ மகளிர் அணியினர் நாளை மதுரையிலிருந்து சென்னை வரை நீதி கேட்பு பேரணி செல்ல உள்ளனர். இதற்கு மதுரை போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். ஆனால் திட்டமிட்டபடி பேரணி நடக்கும் என தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை கூறினார். இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கின்றோம். தமிழகத்துல ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு சென்டர் சிட்டி சென்னைக்குள்ள எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதை டினை பண்றாங்க. இதையெல்லாம் கண்டிச்சு தான் நம்முடைய மகளிர் அணி நாளைக்கு மதுரையிலிருந்து போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அந்த போராட்டத்தினுடைய முடிவுல மாண்புமிகு ஆளுநரை வந்து சந்திப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. ஆண்ட பரம்பரை பேச்சு. நான் சொன்னது இதைத்தான். அமைச்சர் மூர்த்தி சொன்ன விளக்கம். அரசு பணிக்கு தேர்வான 421 முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மதுரையில் நவம்பர் மாதம் பாராட்டு விழா நடந்தது. இதில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, நாம் ஆண்ட பரம்பரை என்பதை நினைவு கொள்ள வேண்டும் என பேசி ஜாதி உணர்வை தூண்டியதாக சர்ச்சை எழுந்துள்ளது. நான் சொல்றேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க, படிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு 4 பேர் செத்து போனா, 2 பேர் செத்து போனா அதுக்கு ஒரு பெரிய இது வேண்டாம். ஆனா சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் 5000 10,000 பேர் செத்திருக்காங்கன்றத நீங்க வரலாறை புரட்டி பார்க்க வேண்டும். அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சர் மூர்த்தி ஆண்ட பரம்பரை பேச்சு பற்றிய கேள்விக்கு பதிலளித்தார். வீடியோல என்ன உண்மைன்னு மட்டும் நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ சொல்ல கேளுங்க. தயவு செய்து அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்ல ஒரு தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புறாங்க. நான் சொன்னது, நான் ஒரு அமைச்சர், எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆள். நீங்கள் இப்போ பின்தங்கி இருக்கிறீங்க. இப்போ தான் படித்து ஒரு 450 பேர் தேர்வு விட்டு வந்திருக்கிறீங்க. இந்த 450 பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து நடந்துக்கிறணுன்றது தான் அதில் இருக்குது. அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள். யாரை பர்பஸாக அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லியிருக்கேன். நான் சொன்னது பரம்பரை, ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுகிறத முழுசாக நீங்கள் கேளுங்க. எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் இன்றைக்கி தேர்வு பெற்றவங்க நடந்துக்கிறணும். நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன். அந்த கேசட்டை முழுசாக அவங்கள்ட்ட போட சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இது பர்பஸாக, அதுவும் என்றைக்கு நடந்து 2 மாதம் ஆச்சா 3 மாதம் ஆச்சு, என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி நடந்த மாதிரி மீடியாவில் போட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லலை. இப்போ நீங்கள் வேணும்னே கேட்குறீங்க. அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசுங்க. 1 மாத சிறை தண்டனை உறுதி. நடிகர் எஸ்.வி. சேகருக்கு சிக்கல். அப்பீல் மனு தள்ளுபடி. ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பு. நடிகர் எஸ்.வி. சேகர் கடந்த 2018 பெண் பத்திரிகையாளர்கள் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்தை தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக அவருக்கு எதிராக தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கம் புகார் அளித்தது. மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தனர். சென்னை சிறப்பு கோர்ட் விசாரித்தது. நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. சிறப்பு கோர்ட் தீர்ப்பை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் முறையிட்டார் எஸ்.வி. சேகர். மறு உத்தரவு வரும் வரை தண்டனையை நிறுத்தி வைக்க ஹைகோர்ட் இடைக்கால தடை போட்டது. கடந்த முறை ஹைகோர்ட்டில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எஸ்.வி. சேகரின் வக்கீல் வாதிட்டார். சமூக வலைதளத்தில் தவறுதலாக கருத்தை பகிர்ந்துள்ளார். அந்த பதிவை நீக்கியதுடன் உடனே மன்னிப்பும் கேட்டுள்ளார். சாட்சிகள் விசாரணை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என தெரிவித்தார். அப்போது நீதிபதி வேல்முருகன், எந்த பதிவு வந்தாலும் படிக்காமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுவீர்களா என கேட்டார். படிக்காமல் பகிர்ந்ததாக கூறினால் பின் எதற்காக பத்திரிகையாளர்களிடம் மன்னிப்பு கேட்டீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். சிறப்பு கோர்ட்டிலிருந்து ஆதாரங்களை சமர்ப்பிக்க உத்தரவிட்ட நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்தார். இந்த வழக்கில் ஹைகோர்ட் நீதிபதி வேல்முருகன் இன்று தீர்ப்பளித்தார். நடிகர் எஸ்.வி. சேகருக்கு சிறப்பு கோர்ட் வழங்கிய 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்து உத்தரவிட்டார். அத்துடன் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தார்.
சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்ய ஏதுவாக எஸ்வி சேகருக்கு 90 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தேஜஸ்வி சூர்யா எம்பிக்கு திருமணம். அடடே, மணப்பெண் இவர்தானா? அரசியலும் இசையும் சங்கமிக்கும் திருமணம். கர்நாடகாவின் இளம் எம்பிக்களில் ஒருவர் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த தேஜஸ்வி சூர்யா. 34 வயதாகிறது. பெங்களூரு தெற்கு லோக்சபா தொகுதியிலிருந்து எம்பி ஆனவர். இவருக்கு திருமணம் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞரும் கர்நாடக இசை கலைஞருமான சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் தான் மணமகள். சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பயோ என்ஜினியரிங் பட்டம் பெற்றவர் சிவஸ்ரீ. சென்னை பல்கலைக்கழகத்தில் பரதநாட்டியத்தில் MA பட்டம் பெற்றார். இசைத்துறையில் இருந்த ஆர்வம் காரணமாக இத்துறையை தேர்வு செய்தார். இவர் சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமானவர். 2 லட்சத்திற்கும் அதிகமான ஃபாலோவர்ஸுடன் யூடியூப் சேனல் நடத்துகிறார். பொன்னியின் செல்வன் திரைப்படம் கன்னட பதிப்பின் பாகம் 1 ஹேல் ஹே நேனு என்ற பாடலையும், பாகம் 2 வீரராஜா வீரா என்ற பாடலையும் பாடியிருக்கிறார். 2014 கன்னடத்தில் சிவஸ்ரீ பாடிய ராமர் பக்தி பாடலை பிரதமர் மோடி பாராட்டியதன் மூலம் அவர் அதிகம் அறியப்பட்டார். தேஜஸ்வி சூர்யா, சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் இருவரும் விளையாட்டில் ஆர்வமுடையவர்கள். இவர்களுக்கு நிச்சயம் முடிந்து மார்ச் 4ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் இது பற்றி இருவர் தரப்பிலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. சென்னை வந்த தாய்லாந்து கஞ்சா கடத்தல்காரியிடம் 6 கோடி ரூபாய் சரக்கு. ஏர்போர்ட்டில் பரபரப்பு சம்பவம். சென்னை ஏர்போர்ட்டில் சுங்க அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தாய்லாந்தில் இருந்து பெரிய அளவில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் வந்தது. அதன்படி தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான பயணிகளை சுங்க அதிகாரிகள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை செய்தனர். இளம்பெண் ஒருவர் உடைமைகளை சோதனை செய்ய முயன்றபோது அதிகாரிகளை தடுத்த பெண் தன்னிடம் காலிஃப்ளவரும் காளானும் மட்டுமே இருக்கிறது என்றார். அவர் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தது. உடனே மோப்பநாய் மூலம் அவரது உடைமையை சோதனை செய்தனர். அவரது உடைமைகளை மோப்பம் பிடித்த நாய் அப்படியே தரையில் அமர்ந்து தன் கால் நகங்களை தரையில் கீறி சைகை காட்டியது. அப்படி செய்தால் சம்பந்தப்பட்ட பேக்கில் சந்தேகப் பொருள் இருக்கிறது என்று அர்த்தம். உடனே அந்த பெண்ணின் பையை திறந்து பார்த்தனர். அவர் சொன்னது போல் காலிஃப்ளவரும் காளானும் இருந்தது. ஆனால் அதற்கு உள்ளே 14 பார்சல்களை மறைத்து வைத்திருந்தார். அவற்றை கைப்பற்றி அதிகாரிகள் பிரித்து பார்த்தனர். உள்ளே ஹைட்ரோபோனிக் கஞ்சா எனப்படும் உயர் ரக கஞ்சா 6 கிலோ இருந்தது. இதன் மதிப்பு 6 கோடி ரூபாய். இவ்வளவு பெரிய கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணுக்கு 25 வயதுதான். வடமாநிலத்தைச் சேர்ந்தவர். சுற்றுலா பயணி போல் தாய்லாந்து சென்று மிகப்பெரிய கடத்தலில் ஈடுபட்டுள்ளார். மேலும் நடந்த விசாரணையில் அவருக்கு சர்வதேச கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருப்பதும் தெரியவந்தது. சென்னையில் தான் யாரிடம் கடத்தல் பொருளை ஒப்படைக்க வந்தேன் என்பதை கடத்தல் பெண் சொல்லிவிட்டார். அவர் கொடுத்த தகவலின் பேரில் கடத்தல் பின்னணியில் இருக்கும் முக்கிய நபர்களை பிடிக்கவும் அதிகாரிகள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சமீப காலமாக தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா கடத்துவது அதிகரித்து வருகிறது. கடந்த 50 நாட்களில் 4 சம்பவம் நடந்துவிட்டது. இதன் மூலம் 20 கோடி உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. செஸ் சாம்பியன் குகேஷுக்கு மேலும் ஒரு மணிமகுடம். விளையாட்டுத்துறை விருதுகள் அறிவிப்பு. விளையாட்டுத்துறையில் சாதனை படைக்கும் வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா, அர்ஜுனா விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது. சிறந்த வீரர்களை உருவாக்கும் பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியா விருது வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான விருது பெறுவோர் பட்டியலை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மிக இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழகத்தின் குகேஷ், பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதலில் 2 வெண்கலப் பதக்கம் வென்ற மனுபாக்கர், அதே ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற இந்திய ஆண்கள் ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங், பாரிஸ் ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற தடகள வீரர் பிரவீன்குமார் ஆகியோருக்கு கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள வீராங்கனைகள் ஜோதி ரயாஜி, அனுராணி, ஹாக்கி வீராங்கனை சலீமா, ஹாக்கி வீரர்கள் ஜர்மன் பிரீத் சிங், அபிஷேக், சஞ்சய், பாரா வில்வித்தை வீரர் ராகேஷ்குமார், பாரா தடகள வீராங்கனை பிரீத்தி பால் உட்பட 32 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் தடகள வீரர் சுசா சிங் மற்றும் பாரா நீச்சல் வீரர் முரளிகாந்த் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பாராலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் சிறப்பாக பயிற்சி அளித்த சுபாஷ் ராணா, துப்பாக்கி சுடுதல் பெண்கள் பிரிவு பயிற்சியாளர் தீபாவளி பாண்டே, ஹாக்கி பயிற்சியாளர் சந்தீப் சங்கவாங் ஆகியோருக்கு சிறந்த பயிற்சியாளர்களுக்கான துரோணாச்சாரியா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பேட்மிண்டன் பயிற்சியாளர் முரளிதரன், கால்பந்து பயிற்சியாளர் அரபிந்தோ ஏஞ்சலோ ஆகியோருக்கு துரோணாச்சாரியா வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது.
விளையாட்டு வீரர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி அளித்து மிக சிறந்த வீரர்களை உருவாக்கியதற்காக பிசிக்கல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்திற்கு ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி ராஷ்டிரபதி பவனில் நடக்கும் நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவிப்பார்.